நீங்கள் இன்றைக்கி ஒரு ரெகுலர் டே ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஐடி கம்பெனிலேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஒர்க் பண்ணிருக்கீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ டீப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், அதுக்காக சில முயற்சிகள் பண்ணாலும் சம்ஹவ் அது ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வருஷத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ரெகுலர் ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு போகலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு தடையை பார்க்குறீங்க, அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லாத மாதிரி தெரியுது, இல்லை பயம் வருது, இல்லை முயற்சி செஞ்சும் அது முடிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஈர்ப்பு விதி பற்றியும் அதை சார்ந்த பயிற்சிகள் பற்றியும் ஒரு 4-5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய பல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், மணி, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ரெகுலர் ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தடைகள் என்ன? ஒரு வேளை இருக்கிற ஜாப் நமக்கு சேஃப்டியாக இருக்குது, நம்ம அங்கேருந்து பிஸ்னஸ்க்கு வர்றது ஒரு பிரச்சனையாக ஏற்படலாம், இல்லை நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி போயிடலாம், இல்லை இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடலாம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற நேரடியான பயம். ஏன் இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னு கேட்டால், என் ஃபேமிலியில் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள்லாம் யாரும் இல்லை, ஸோ எனக்கு அனுபவம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவோம். சில பேருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தலைன்னு சொல்லுவோம், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ தான் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு காரணம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதில்ல, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்மளால் உணர்ந்துட முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷனபிளாக ஒரு விஷயம் செய்ய முடியும். அதாவது ஓகே, பணம் பத்தலையா, பணத்தை சேமிக்கிறது, வேலையில் இருக்கிறதா சேஃப்டின்னு தோணுதா, அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேக்கப் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு சரி செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு. ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் எங்கே இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா இதுதான் நடக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கோம். அதை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல் விஷயம், இன்றைக்கி ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அப்போ கான்ஷியஸ் எப்படி ஃபீல் பண்ணுன்னா, உனக்கு இந்த வருமானம் வருது, நேற்று வரைக்கும் நீ சர்வைவ் பண்ணிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இதுக்கு மேலே பணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவைக்கான வாழ்க்கையை நம்ம கான்ஷியஸ் ஆல்ரெடி கொடுத்துறதுனால ஒரு புதுசாக ஒரு தொழில் எடுக்கும்போது கான்ஷியஸ்க்கு அந்த ரிஸ்க்கு வேலிடாக தெரியறதில்ல. எதுக்கு போய் தேவையில்லாமல் எஃபர்ட் போடுற, வந்தியா, உனக்கு இங்கே ஒரு சேர் கொடுத்துருக்காங்களா, உட்காந்தியா, ஒரு வருஷம் பூரா நீ வேலை செஞ்சியா, உனக்கு ஒரு 10% 20% ஹைக் கொடுப்பாங்களா, அப்போ நீ அடுத்த லெவலுக்கு போய்க்க வேண்டியதானேன்னு சொல்லி நம்ம கான்ஷியஸ் நம்ம ரொம்ப கேஷுவலாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுக்கும் என்ன வழின்னு தான் பார்க்கும். அப்போது நம்மக்கிட்ட ஒரு வேலை ஸ்ட்ராங்கான மெட்டீரியலிஸ்டிக் கோல் இல்லை, அதாவது நம்ம தேவைகளை தாண்டி போகிறதுக்கு காரணம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு பெரிய பொருள் ஆசையோ இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கான தேவையோ உங்கள் கான்ஷியஸ் நீங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா உங்களால் இருக்கிற ஜாப்லேயும் ஹைக் பார்க்க முடியாது, ஒரு பெட்டரான பிஸ்னஸ் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வாழ்க்கைக்கு போகவும் முடியாது. ஸோ ஸ்ட்ராங்கான மெட்டீரியலிஸ்டிக் கோல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அது உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முதல் தடையாக அமையும். நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு பிரச்சனை அது கிடையாதுங்க, எனக்கு கோல்லாம் இருக்குது, பட் என்ன கோல் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். மோஸ்ட்லி நம்மளால் எப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி முதல் சக்ஸஸ் ஆகும், அதில் வர்ற பணத்தை வச்சு அப்போ என்ன பொருள் முடிவு பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லிகிட்ருப்போம். அதெல்லாம் கிடையாது. கான்ஷியஸ்க்கு ஏன் இப்போ இருக்கிற ஒரு ஈஸியான ஜோனை விட்டுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு வேலிட் ரீசன் கொடுக்கணும். அந்த வேலிட் ரீசன் நான் சொல்கிறது உங்களுடைய மெட்டீரியலிஸ்டிக்கான ஆசைகள் என்னன்றதை இந்த ப்ராக்டிசஸ் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன்லேருந்து வெளியே வர தயங்குவோம். கான்ஷியஸ்க்கு எப்போவுமே நம்ம சர்வைவல் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எங்கே ஓடுற, எதுக்கு நீ ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது இன்றைக்கி உங்கள் வீட்டு தேவைகள் பூர்த்தி பண்ணிட்டீங்க, வீட்டுக்கான ஃபினான்ஷியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, மேபி உங்களுக்கு கடன் இருக்கலாம், கடனை கரெக்டாக கட்டிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் சர்வைவல் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடுத்த தேவையை நோக்கி சிந்திக்கிறதுக்கு கூட கான்ஷியஸ் உங்களை எனேபிள் பண்ணாது. ஸோ சர்வைவலுக்காக ஓடினா போதுன்ற மனப்பான்மை இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் ஒரு பிஸ்னஸோ இல்லை கெரியர் டெவலப்மெண்ட்டோ பார்க்குறது கஷ்டம். அப்போது சர்வைவலை தாண்டி லைஃப்பில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது,
லைஃப்பை வந்து மினிமலிஸ்ட்டாக வாழ்கிறது தப்பில்லைன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். அதாவது எனக்கு போதுன்ற மனசோட வாழ்கிறது இங்கே தப்பில்லை. ஆனால் ஏன் எனக்கு பிஸ்னஸ் எடுக்க முடியல, ஏன் எனக்கு வந்து க்ரோத் பார்க்க முடியல நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அப்போது உங்கள் மைண்ட் செட் சர்வைவலுக்காக மட்டும் வாழ்ந்தால் போதுன்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி லைஃப்பில் வேறு என்ன வேணுன்றதை நீங்கள் யோசிக்கணும். 3வது விஷயம், முக்கியமாக நம்மளால் நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது, வி ஆர் வித் ராங் செட் ஆஃப் பீப்புள். அதாவது நம்மளுடைய எண்ணத்துக்கும் நம்மளுடைய ஆசைகளுக்கும் எதிராக இருக்கிற இல்லை தகுதியாக இல்லாத ஆட்களோட நம்ம பயணிக்கிறது. இது தகுதின்னு சொல்கிறத விட எப்படி சொல்லணும்னா, நமக்கு இருக்கிற ஆசைகள் அடுத்தவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இருக்கிற வாழ்க்கை மேலே இருக்கிற ஆர்வமோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிற அந்த எண்ணமோ உங்கள் சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு இருக்கணும் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு கோல் இருக்குன்னா அதே கோல் உங்களுக்கு இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போது நான் ஒரு முயற்சியை செய்யும்போது நான் சுற்றி பழகிற பேசுகிற ஆட்கள் வந்து என்னை விட பெரிய சிந்தனை இல்லாமையோ இல்லை அவங்க வாழ்க்கையை என்னை விட ரொம்ப அளவாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னால் அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு பெரிய முடிவுகள் எடுக்க முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டில் யோசிச்சு பாருங்களேன். எல்லோரும் அந்த ஜாப் எப்படி தக்க வச்சுக்கிறதுனோ இல்லை அடுத்த பெட்டரான ஜாப் எப்படி போகிறதுனோ எப்படி ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொண்டு போய் யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஃபியர் மைண்ட் செட் வரும். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா, என்னோட கூட இருந்த கலீகோட நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன். இது பண்ணலான்ட்டு இருக்கேன், அது பண்ணலான்ட்டு இருக்கேன். நியர்லி ஒரு வருஷம் 2 வருஷம் பேசியிருப்பேன். ஆனால் எக்ஸிக்யூட்டே ஆகலை. பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்போது நான் தனித்து வந்து என்னுடைய வேலையை நான் பார்த்தனோ என் லைஃப் மாறிச்சு. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், என் ஜாபை குவிட் பண்ணேன். அப்போது இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கிற சரௌண்டிங் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவங்க வந்து நம்மளை மாற்றுறாங்களானா இல்லை, நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையாதுன்றோம் இல்லையா. அப்போது அடுத்த நபருடைய எண்ணத்தை ஏற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே போகாதீங்க. ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் இருங்க, இல்லை வேறு எந்த என்வரான்மெண்ட்டில் வேணால் இருங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணங்களை தனிமைப்படுத்தணும். நீங்கள் அந்த பீப்புள் விட்டு விலகி உங்கள் வேலைகளை மட்டும் கொஞ்ச நாள் கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். 4வது ரொம்ப பேசிக்கான விஷயம் அப்படின்றது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற முயற்சியில் இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். இப்போ நீங்கள் போய் நிறையா ப்ரௌஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு உண்டான ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்கும். ஒரு வேலை அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஒரு பேப்பர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட, ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ஜாபை பிரேக் பண்ணி பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியாமல் இருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃப்ளரிஷ் ஆகாமல் இருக்கும். பிஸ்னஸை குவிட் பண்ணிட்டு பேசாமல் ஜாப்லேயே இருந்துக்கலாமோன்னு சில ஸ்டேஜில் தோணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான காரணம், யூ ஆர் நாட் ஃபோக்கஸ்ட். அதாவது நீங்கள் ஜாப் பண்ணுறீங்க, சேலரி வருது, அங்கேருந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லை உங்களுடைய தேவைகளை கவனிக்காமல் அடுத்தவங்க தேவைகளுக்காக நீங்கள் போகிறீங்க, அடுத்தவங்க எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கிக்கிறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன். சிம்பிளாக சொன்னால் இதுதான். அதாவது உங்களை பற்றின சிந்தனை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அடிஷ்னல் எஃபர்ட்டாக தான் பார்க்கும். எப்போது நீங்கள் செக்யூர்ட ஒரு ஜாபில் சேலரி வாங்கிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ்ன்றது எக்ஸ்ட்ரா கிடச்சா நல்லாயிருக்கும், அப்படி தான் கான்ஷியஸ் பார்க்கும். ஏன்னா ஆல்ரெடி ஆர் சேஃப் அண்ட் செக்யூர்டு. ஒரு வேலை இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபோர்ஸ்ட் திங்கிங் வந்து ஒரு வேலையை பேக்கப் வச்சுட்டு பிஸ்னஸ் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக வராது. அப்போ என்ன பண்ணும், கான்ஷியஸ் வேடிக்கை பார்க்கும், பெருசாக எஃபர்ட் போடாது, பிஸ்னஸை வந்து ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ அப்போது என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே வரணும்னா ஜாபில் நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, ஈக்குவலி இந்த பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் கான்ஷியஸ்க்கு புரியும், ஓகே நம்ம வழியை மாற்றிட்டுருக்கோம், இனிமேல் நம்ம ரைட் சைட் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை, நம்ம வழியை வந்து லெஃப்ட் சைடில் மாற்ற போகிறோம். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அங்கே போட்ட எஃபர்ட் இங்கேயும் கொடுக்கணுன்ற அந்த சீரியஸ்னஸ் வரும். அப்படி இல்லாட்டி கான்ஷியஸ் உங்களை சேஃப் ஜோன்லேயே வச்சுக்க பார்க்கும். இதனால தான் சில பேர் எவ்வளோ பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சம்பவம் திரும்பவும் அந்த ஜாபுக்கே திரும்ப போயிடுறாங்க. ஸோ ஒரு ஜாப்லேருந்து ஒரு பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம பார்க்குற மாதிரி ஹை ரிஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட் தப்பாக போச்சுன்னா வாழ்க்கை போய்டும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபெயில் ஆகிறீங்களோ சக்ஸஸ் ஆகிறீங்களோ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணால் தான் தெரியும். பட் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய காரணங்கள் அப்படின்றது எல்லாமே கான்ஷியஸ் உங்களுக்கு காமிக்கிற வெறும் பொய் தான். இப்போ நான் சொன்ன 4 விஷயங்களை கொஞ்சம் ரீதிங்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நான் கொடுத்த சொல்யூஷன்ஸ் லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கோல் அமைக்கிறது, பீப்புள்கிட்ட இருந்து விலகிறது, உங்கள் தேவைகளுக்கு மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். நம்ம இது சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் 1% கிளப் அப்படின்றது.
ஒரு பணம் அப்படின்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை உருவாக்கும் போது, மெட்டீரியலிஸ்டிக் கோல் சொன்னேன் இல்லையா, அந்த எனர்ஜி உருவாக்கும் போது தான் நம்மக்கிட்ட பணம் வரும். உண்மை சொல்லப்போனால் அந்த கோர்ஸில் இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்திருக்கிற அந்த அந்த 1% லெவலுக்கு வரணும் அப்படின்றது அந்த கோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை வச்சு பண்ணிட முடியாது. ஸோ அப்போ பிஸ்னஸ் தான் வந்து உங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கும். பிஸ்னஸ் தான் வந்து இன்கம் அப்படின்றது லிமிட் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பணத்தை இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா, அடுத்த லெவல் வரணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு வரது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி 1% கிளப் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணுங்கள். நீங்கள் அதை வந்து இஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நன்றி.